இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 செலுத்தப்பட உள்ளது. இந்த பணம் எப்போது உங்கள் வங்கிக் கணக்கிற்கு வரும் என்பதை பற்றியும், இந்த பணம் வந்துவிட்டதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎம் மோடி will digitally transfer the 19th installment to 9.7 crore பிஎம் கிசான் பெனிஃபிஷரிஸ் 24th February 2025 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இன்று மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வங்கி கணக்கில் ரூபாய் 2000 செலுத்தப்பட உள்ளது. 9.7 கோடி விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணம் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பணம் உங்களுடைய வங்கி கணக்கிற்கு வந்துவிட்டதா அல்லது வரவில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஒரே ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு செக் பேங்க் பேலன்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா செக் பேலன்ஸ் ஆல் பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா செக் பேலன்ஸ் ஆல் பேங்க் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 MBக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேங்க் நேம் என்னவோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மினி ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் என்கொயரி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா செக் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு செக் பேலன்ஸ் மினி ஸ்டேட்மெண்ட் கால் கஸ்டமர் கேர் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மறுபடியும் செக் பேலன்ஸ் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அலோ கால்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு கால் போகும். அது வந்து கால் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே கால் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு ஆட் மாதிரி வரும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் மெசேஜ்ன்ற ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க்கான பேலன்ஸ் என்ன இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதன் மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் 2000 கிரெடிட் ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்க முடியும். இதிலே பேங்க் பேலன்ஸ்க்கு அடுத்தது மினி ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கடைசி 5 ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸில் வந்துடும். அதில் 2000 கிரெடிட் ஆயிருக்கா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.